வெல்கம் டு Robotics. இந்த வீடியோவில் தி மேக் அ மூமெண்ட் மேனிஃபெஸ்டோ பை மார்க் ஹேட்ச் அப்படின்ற புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் மேக் அ மூமெண்ட் பற்றியும் அது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றியும் அதனால் நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றியும் அந்த மாற்றங்கள் டெக்னாலஜி ஆர்ட் டிசைன் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி இந்த புக்கை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக்கை முதல்ல மூணாக பிரிக்கிறாங்க. அந்த மூணாக பிரிக்கிறதுல ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேக்கர் மூமெண்ட் எங்கே உருவாச்சு, 1960s அண்ட் 70s எப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சிஸ்டத்தெல்லாம் எவ்வளோ பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கி எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்ட் 1 நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உண்மையான மேக்கர் மூமெண்ட்டுடைய பிரின்சிபல்ஸ், மூவ்மெண்ட், அது ஓப்பன்னஸ், கொலாபரேஷன், கம்யூனிட்டி, லேர்னிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியாக யாராவது இன்னோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை பப்ளிக்காக கொண்டு போகணும். அந்த நாலேஜை அப்படி பப்ளிக்காக கொண்டு போகும்பொழுது இதை தேடிட்டு இருக்கிற வேறு ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்படும். அதனால் அவர் புது புது ப்ராடக்டை கண்டுபிடிக்கலாம். அவர் செஞ்சிட்ருக்கிற வேலையை அவர் பப்ளிக்காக போட்டார்னா நமக்கு தேவையான நாலேஜ் அவர்கிட்டருந்து கிடைக்கும். இப்படி இந்த ஓப்பன்னஸ் வர்றதுனால, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால, ஒரு கம்யூனிட்டியாக வேலை செய்கிறதுனால லேர்னிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகப்படுது அப்படின்றது இந்த இடத்துல 2வது இடத்துல சொல்கிறாங்க. 3வது பாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த சொசைட்டியுமே எக்கனாமிக்கலாக மொத்தமே மாற்றும் இந்த மேக்கர் மூமெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. புதுசாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து, கொலாபரேஷன்லேருந்து, இன்னோவேஷன்லேருந்து ஒரு நாட்டே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவில் இந்த மேக்கர் மூமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் சொல்லப்படுது. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், நமக்கு பெரும்பாலான மக்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன, 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோடைய ஆரம்ப அடித்தளமே மேக்கர் மூமெண்ட்லேருந்து தான் உருவாச்சு அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இதுபோல் மேக்கர் மூமெண்ட்டு அந்தந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் என்னென்னலாம் மாற்றத்தில் ஏற்படுத்துச்சு அப்படின்றத ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடியில் ஹேக்கர் ஸ்பேசஸ், மேக்கர் ஸ்பேசஸ், DIY பயோ லேப்ஸ், கம்யூனிட்டி கார்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இதில் உதவி இருக்கிறாங்க. அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த புக்கோடைய சாராம்சமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த ஓப்பன்னஸ், கொலாபரேஷன், வெளிப்படையாக உங்களுடைய ஆராய்ச்சி தகவல்களை போடப்படும் பொழுது அதை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு நாட்டையும் மாற்றக்கூடிய அளவில் கொண்டு வராங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இது போல் மேக்கர் மூமெண்ட் வரதுனால அவங்களுடைய ஸ்பிரிட் ஆஃப் க்யூரியாசிட்டி, எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாம் நாம் அரவணைச்சிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் புது எஜுகேஷனை, புது நாலேஜை, புது லேர்னிங் ஸ்கில்ஸை நம்ம கொண்டு வரோம். நிறைய பேர் இதில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கடைசியாக இந்த மேக்கர் மூமெண்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான புக்கு, ரொம்பவே நல்ல புக்கு. தேவைப்பட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். நம்ம இந்த கான்செப்டை முன் வச்சு தான் நம்ம Roboticsல கடந்த 10 வருஷத்துக்கு மேலே நம்மளுடைய ரோபோட்டிக்ஸ் கோர்சஸை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் இந்த மேக்கர் மூமெண்ட் மாதிரி நாம் பெரிய அளவில் நடத்தி நிறைய மக்கள் வேர்ல்டு காம்படிஷன்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்களும் வாங்க, ஒரு பாட்டை நம்ம இருப்போம்.